హాయ్ హలో వణకం వందనం నమస్తే నమస్కార్ అందరికీ நமஸ்காரம் ஸோ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நாய்ஸாக இருக்கலாம். இப்போ எப்படி இருக்குது வாய்ஸ்? சரி, ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலி இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரீடம்ங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஃப்ரீடம்னா என்னென்னா, எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் ரீச் பண்ணிட்டா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஓகே அதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வெல், அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீடம் தான். பட் ஆக்சுவல் ஃப்ரீடம் என்னென்னா, நம்ம அதாவது நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு லா இருக்குல்ல, லா இதுக்குள்ளே எழுத வேணாம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக எல்லோரும் செய்கிறத நம்ம செய்யணும் வித் பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் லீவ் போட்டு லாங் வெக்கேஷனோ இல்லை எல்லாமே பண்ணுறதை நம்ம பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம் ஓகேங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், யாருக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அவங்ககிட்ட கேட்டு தான் பெர்மிஷன் போட்டு தான் லீவ் போட முடியும், எதனாலும் பண்ண முடியும் ஓகேங்களா. அல்லது இப்போது உங்களுடைய மேனேஜர் ஒருத்தர் வந்து பயங்கரமாக திட்டு ஆள் கண்ணாப்பண்ணா திட்டுவார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடா அந்த ஒர்க்கு போகிறோம் அப்படின்னு தானே இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? நல்ல யோசிச்சு சொல்லணும். என்ன பண்ணணும்? வேலையை விட்டு நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கும் போதே ஒன்று வேறு பெரிய கம்பெனி ஸ்விட்ச் ஆகணும். அப்படி இல்லையா இருக்கிற இதில் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கான ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் சேர்த்து வச்சுட்டு இத்தனை இயர்ஸ் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் ஃப்ரீடமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் சேவ் பண்ணணும் ஃப்ரம் த டே ஒன் ஓகேங்களா. இது ஆக்சுவலி நான் இதில் கற்றுக்கிட்டேன்னா, இந்த அது என்னது அரவிந்த் சாமி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கோபிநாத் கூட பண்ணியிருப்பாப்புல. தயவு செஞ்சு சொல்கிறேன், என் வீடியோ கூட பார்க்க பேர் கூட அப்படியே போயிடுது, தப்பு இல்லை. ஆனால் அந்த வீடியோ வந்து 52 minutes சம்திங் வரும். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. ஃபுல்லாக பார்க்கலன்னா யூஆர் ஆன்டி இந்தியன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ கண்டென்ட் வைஸ்னாலும் சரி, லாஜிக் வைஸ்னாலும் சரி, மாரல் வைஸ்னாலும் சரி, சயின்டிஃபிக் வைஸ்னாலும் சரி, மேத்தமெட்டிக் வைஸ்னாலும் சரி, எல்லா லாஜிக்லேயும் அது என்ன சொல்கிறது பாஸ் ஆகிடும் ஓகேங்களா. யாரையே வராது எந்த விஷயம்னாலும் ஆல் லாஜிக்கு அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா. எல்லா விஷயத்துக்கும் அவர் சொல்கிறதுல அவ்வளோ வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்டர்ரேட்டட் வீடியோ ஆக்சுவலி ஹிட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் அந்த இன்டர்வியூ ஹிட்டு தான். பட் இன்னும் சில பேர் ரீச் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்காக சொல்கிறேன், நான் டேம் ஷாக சொல்கிறேன், அந்த இன்டர்வியூ முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆரா பில்டாக இருக்கும். ஆறான்னு சொல்கிறத விட உங்களுடைய லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாதிரி இருக்கும். நான் சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு ஆடியோ புக் ரீசெண்டாக ஆடியோ புக் தான், நம்ம இந்த புக்கு படிக்கிற ஹேபிட் கிடையாது அப்படியே என்னை பார்த்துலாம் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. எப்படி சொல்கிறதுனா, நானே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ரீடிங் புக்கை வந்து ஃபிசிக்கலாக வாங்கி பார்த்து ரீட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும் ஓகேங்களா. அது மேபி அதாவது ஆனால் என்னை விட சின்ன பசங்களாம் நல்லா எப்படி சொல்கிறது புக்கு இந்த இப்போ ப்ரீமெச்சூராக இருக்காங்க அவங்களாம். நானும் இன்னும் எனக்கு புக்கு படிக்கிற மெச்சூரிட்டியே வளர்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னை விட சின்ன பசங்களாக இருப்பாங்க கிட்ஸ். அதுலேயே சில பேர் நான் பார்த்துருக்கேன் புக்கு படிக்கிறாங்க கம்பேர்ட் டு ஆடியோ புக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஜென்சி நானும் ஜென்சி இருக்கேன், ஜென் ஒய்யா சம்திங் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு கீழே இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது ஆடியோ புக்கு படித்தா கொஞ்ச நேரம் அந்த ஒரு எஃபெக்ட் வர தான் இருக்கும். பட் ஃபிசிக்கல் புக்கு வந்து பவர் ஜாஸ்திங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ரேஷன். அப்போ தான் நாங்கள் தான் அப்படியே கொண்டு வந்தோம். அது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அது பழகிடுச்சு அவங்க ஸ்மார்ட் ஃபோனு. அவங்க இன்னும் அட்வான்ஸாக போகிறாங்க. ப்ளஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் சைக்காலஜி ஆஃப் மணி அட்லீஸ்ட் ஆடியோ புக்காக படிச்சுங்க, கேட்டுருங்க. அவ்வளோ வேலிடான பாயிண்ட்டை அந்த புக்கில் இருக்கும். அந்த சேம் டைம் பணம் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத விட பணம் எப்படி சேர்த்து வைக்கணும்னு ஒன்று இருக்குது. எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்றது, எது அசட் எது லயபிலிட்டின்னு ஒன்று. இந்த ஜென்ரேஷனில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அசட் அண்ட் லயபிலிட்டி வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. ஐ திங்க் யூ கெட் த பாயிண்ட் ரைட். ரொம்ப பூமர் தப்பாக சொல்லக்கூடாது, ரொம்ப எக்கனாமிக்ஸ் வைஸாக நான் போவேன்னா இது சும்மா ஃபன்னாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த இன்டர்வியூவில் அரவிந்த் சாமி சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலி அவர் ஒரு ஆக்டராக தான் எப்படி சொல்கிறது சினிமா அவர் போர்ட்ரேட் பண்ணுது. பட் அவர் உள்ள நோஞ்ச எல்லா ஃபீல்ட்லேயும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஒரு பிஸ்னஸ் வைஸ்னாலும் சரி, ஆக்டிங் வைஸ்னாலும் சரி, ஆல் ஐ திங்க் இப்போ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சூப்பர் வண்டர்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கை வைக்க தொட்டது எல்லாமே ஹிட் ஆகிட்டு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னா, இப்போ அதில் அவர் சொல்கிறார், இப்போது நீங்கள் ஒரு இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய மேனேஜர் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னடா இந்த வேலைக்கு போகிறோம். ஆக்சுவலி ஒரு 75% ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போகிறோம். இன்க்ளூடிங் என்னையும் செட் தான் சொல்கிறேன் ஓகேங்களா. அப்போ வேணால் ஜாலியாக இருக்கும், ஓகே நீங்கள் தான் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சேவிங்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூவில் நாராயணசாமி கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ என்னன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அமௌண்ட் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு அதை ரீபில் பண்ணி
எப்படி வழி இருக்குது அப்படின்னு யோசிங்க. அதை எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஒரு வே கிடைக்கும். இது நாட் ஓன்லி மணியை க்ரோ பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை, மணியை உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கே உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாலும் உங்களுக்கு கிட்ட பணம் வச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு தேவையானது பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஜாப் ட்ரை பண்ணுற வரை வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் லேவிஷாக இப்போ நான் தான் சம்பாதிக்கிறேன், லேவிஷாக செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அல்டிமேட்டாக என்ன இருக்கும், எனக்கு ஒன்றுமே இருக்காது. கரெக்ட் தானே? ஸோ இதுதான் இந்த அவர் சொன்ன ஒரு கான்செப்ட். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆக்சுவலி கண்டிப்பாக சொல்கிறேன், இவ்வளோ நேரம்லாம் இப்போ என் வீடியோலாம் பார்க்க மாட்டேங்க, எனக்கே தெரியும். பட் ஆனால் அந்த வீடியோ தயவுசெய்து இன்ஸ்பயர் ஆகி 52 மினிட்ஸும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது இந்த ஜென்ஸுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அந்த வீடியோ போட்டேன். ஐ மீன் இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ எல்லாரும் ஐஃபோன் 16, 17, 18 அது பின்னாடியே போய் ஓடுறோம். அப்படி இல்லையா காரு, இந்த கார் அந்த கார் அந்த கனெக்ஷன் அந்த ஒரு வைப்லேயே போகிறோம். அதாவது கெத்தை விட சொத்து முக்கியம். கரெக்டாக? கெத்தை விட சொத்து முக்கியம், சொத்தை விட கெத்து முக்கியம் இல்லை. இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஆக்சுவலி அசட் அண்ட் லைபிலிட்டி தான் அதுக்கான வித்தியாசம்லாம் கெத்து சொத்து. ஸோ ஐ ஹோப் யூ கேன் கெட் த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஐ மீன் இதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள். அதுக்கு என்கிட்டலாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் ஒன்றும் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரீடம்னா என்னன்னு பேசுங்க. அது போக ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஃபர்தராக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ எப்படி நான் தேர்வெல்லாம் தேர மாட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். ஐ ஹோப் கொஞ்சம் ஓரளவுக்கு போர் அடிச்சிருக்குதான். பட் ஆனால் ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் உங்களுடைய ரிவ்யூ கமெண்ட்ஸ். ஓகேங்களா?